மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமேச்சுவர் எஜக்குலேஷன் அல்லது விந்து மூந்துதல். இந்த விடயத்தை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்ற போது மிகவும் ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனையாகத்தான் இது இன்னும் எங்களுடைய மருத்துவ உலகத்திலே இருக்கின்றது. நான் இப்போது இதனுடைய இதனுடைய சரித்திரம் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம், சரித்திரத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏனெனில் பல பேர் யோசிச்சு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை என்று. அதான் பெரிய ஒரு பிரச்சனை, தங்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றது, மற்றவர்கள் ஒருவருக்குமே இல்லை. எனவே அதை நான் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த பகுதியை நான் செய்கிறேன். ஏனென்றால் கன நோயாளிகள் எங்களை வந்து சந்திக்கின்ற போது சொல்லுகின்ற ஒரு விடயம் என்ன, நாங்கள் சொல்லுவோம் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் உடனடியாகவே அவர்கள் சொல்லுவார், இல்லை 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 வைத்தியர் அவர்களே, டாக்டர் அவர் எல்லாம் நல்லாக இருக்கிறார், மற்றவர் நல்லாக, அவருடைய நண்பர் நல்லாக இருக்கிறார்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நண்பருடைய செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் நல்லாக இருக்கின்றது என்று நாங்கள் அவருடைய வாயால் தான் சொல்லப்படுகிறதே தவிர நாங்கள் போய் நேராக பார்க்கவில்லை. எனவே இது அனைவருக்குமே இதை நாங்கள் கொடுப்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் இதை சொல்கிறோம். இது ஒரு பொதுவான பிரச்சனை. அதே நேரத்திலே அனைவருமே யோசிச்சு கொள்ளுங்கள், இந்த ப்ரீமேச்சுவர் எஜக்குலேஷன் எனப்படுகிற, அதாவது விந்து முந்துதல், நான் சொன்னேன் அதனுடைய வரைவிலக்கணம் என்ன, ஒரு பெண்ணிடனோ அல்லது மனைவியிடனோ இருக்கின்ற போது ஒரு நிமிஷத்துக்கு உள்ளாலே அவருக்கு இந்த விந்து வெளியில் வந்தால், அல்லது சீமன் என்று சொல்லுவோம், சுக்கிலப்புடகம் என்று சொல்லுவோம், வெளியிலே வந்தால், அல்லது அந்த பெண்ணினுடைய பெண் உறுப்புக்குள்ளே தன்னுடைய ஆண் உறுப்பை செலுத்த முடியாத ஒரு நிலைமை வருகின்ற போதுதான் நாங்கள் இந்த வரவிலக்கணத்தை நாங்கள் சொல்லுகிறோம். எனவே இந்த பிரச்சனை ஒரு ஆணை எடுத்துக்கொண்டால் எல்லா 100% ஆண்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை காலத்திலே கட்டாயம் ஏற்பட்டிருக்கும். அது என்ன சந்தர்ப்பங்களில் ஏற்படுகிறது என்று சொல்லி வித்தியாசம். சில பேருக்கு கடுமையான நோய் தாக்கம் இருக்கும். நோய் தாக்கத்தில் இருந்து உதாரணமாக எங்களை நாட்டை பொறுத்த மட்டும் இது பொதுவாக நாங்கள் சொல்ல போனால் மலேரியா நோய் தாக்கம், அல்லது டிபி, அல்லது டியூபர்குலோசிஸ், அல்லது கசரோக நோய் தாக்கம், இவற்றில் இருந்து இந்த நோயாளிகள் விடுபட்டு கொண்டு வருகின்ற போது ஒரு கிழமை போன பிற்பாடு அவர்கள் அறியாமலே அவருக்கு இந்த பாலியல் உணர்ச்சிகள் தூண்டப்படும். எனவே ஒரு பெண்ணுடனோ அல்லது மனைவியுடன் போய் அவர் தொடர்பினை வைத்துக் கொள்ளுகின்ற போது அவராலே வடிவாக அந்த பாலியல் உறவை வைத்துக் கொள்ள முடியாது. அந்த நேரத்திலும் அவருக்கும் இந்த விந்து முந்துதல் அல்லது ப்ரீமேச்சுவர் எஜக்குலேஷன் ஏற்படும். எனவே ஒரு ஆணினுடைய 100% எந்த ஒரு ஆணும் சொல்ல முடியாது நான் அப்படி ஒரு அனுபவத்தை சந்திக்கவில்லை என்று சொல்லி. அப்படி சொன்னால், அப்படி உங்களோட நண்பர் ஒருவர் சொல்லுகிறார் என்றால், இல்லை இல்லை நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, வாழ்க்கை காலத்தில் ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்னால் அவர் ஒரு படு பொய்யராகத்தான் அவர் இருப்பார். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. என்னிடம் பல வைத்தியர்கள் கூட எங்களுடைய இந்த ஹெல்த்திலே, அதாவது சுகாதார சம்பந்தமான இடங்களிலே வேலை செய்வது பல பேர் கூட வந்து இது சொல்லுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. சில பேர் ஒரு நண்பர் வந்தார், அவர் வைத்தியர், அவர் திருமணமாகி அவருடைய முதல் நாள் இரவிலேயே, அது ஹனிமூன் என்று சொல்ல அந்த இல்லையே அவருக்கு இந்த ப்ரீமேச்சுவர் எஜக்குலேஷன் என்ற பிரச்சனை இருந்திருக்கிறது. ஏனால் வைத்தியர் இவர் படித்திருந்தாலும் கூட அவரால் இதை ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறது. எனவே முக்கியமாக இந்த கேட்டுக்கொண்டிருக்க அன்பர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், எந்த ஆணும் கட்டாயமாக சந்திக்கின்ற பிரச்சனை உங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இல்லை. அதே நேரத்திலே வைத்தியர்களாகிய நாங்கள் இந்த பிரச்சனையை பற்றி வடிவாக ஆராய்ச்சி ஒன்றும் மேற்கொள்ளவில்லை. எனவே பெரிய பெரிய புத்தகங்களை எடுத்து வாசித்தீர்களாக இருந்தால் இதுதான் அவர்கள் சொல்லுவார், நாங்கள் அந்த பகுதியை இந்த பகுதியை வைத்தியர்கள் எல்லாரும் நெக்லெக்ட் பண்ணி விட்டார்கள், உதாசீனப்படுத்தி விட்டார்கள். இதை பற்றி ஒரு விதமான ஆராய்ச்சிகள் ஒன்றுமே நடைபெறவில்லை. ஆனால் 19வது நூற்றாண்டில், அதாவது முதல் தரம் இந்த ப்ரீமேச்சுவர் எஜக்குலேஷன் என்ற பிரச்சனை புத்தக வடிவில், அதாவது டாக்குமெண்ட் பண்ணப்பட்டது, சாட்சியோடு உறுதிப்படுத்தப்பட்ட எத்தனையாம் ஆண்டிலே இருந்தால் 1887ஆம் ஆண்டிலே தான் ஜெர்மன் நாட்டிலே தான் அங்கே இருக்கின்ற ஒரு மன வள வைத்தியர், சைக்காட்ரிஸ்ட் இந்த பிரச்சனையை முதல் அவர் குறித்திருக்கிறார் தன்னுடைய குறிப்பிலே, அவருடைய டைரி குறிப்பிலே 1887ஆம் ஆண்டு. அதன் பிற்பாடு இன்னும் ஒரு ஜெர்மன் வைத்தியர் 1901ஆம் ஆண்டு. எனவே இந்த 19வது 20வது நூற்றாண்டிலே தான் இந்த ப்ரீமேச்சுவர் எஜக்குலேஷனை பற்றிய பலதரப்பட்ட ஆராய்ச்சிகள் எல்லாம் வெளியிலே வந்தது. அதே நேரத்திலே
இதற்கு அவர்கள் இந்த பெயர் கொடுக்கவில்லை. இந்த ப்ரீமெச்சூர் இஜாக்குலேஷன் அல்லது விந்து முந்துதல் எனப்படுகிற பெயர்கள் அவர்கள் கொடுக்கவில்லை. வேறு வேறு பெயர்களில் தான் இது வழங்கப்பட்டிருந்தது. எனவே 1950ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு தான் இவர்கள் கண்டுபிடித்தார்களோம். நான் முதல்ல சொன்னபோது இது ஒரு பிஹேவியரல் பயோ சைக்கோ சோஷியல் ப்ராப்ளம், அதாவது ஒரு மனிதனினுடைய மனநிலை, அதே நேரத்தில் உடல் சம்பந்தமான, மனது சம்பந்தமான, சமுதாயம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை என்று சொல்லி 1950ஆம் ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான் இது இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது, இந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணம் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டு அதன் பிற்பாடுதான் இந்த பிரச்சனையை பற்றிய பல தரப்பட்ட ஆய்வு ஆராய்ச்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு ஆண்களை வைத்துக்கொண்டு பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் மூலமாகத்தான் இன்று வரையும் இந்த ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. எனவே நான் இந்த ஹிஸ்டரி என்று சொல்வதற்குரிய முக்கிய காரணம் என்ன, உங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை. 1887ஆம் ஆண்டிலிருந்து 1887 ஆண்டில் இருந்து இந்த பிரச்சனை இங்கே இருக்கின்ற, இந்த உலகத்தில் இருக்கின்ற பிரச்சனை 1887ஆம் ஆண்டு தான் முதல் இந்த பிரச்சனை டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, குறிப்பேடு படுத்தப்பட்டிருக்கு, அத்தாட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இது யாருக்குமே ஒரு சாதாரண பிரச்சனை என்றாலும் கூட பல பேர் உலகம் முழுவதும் இருந்து எனக்கு தொலைபேசி எடுத்து இந்த பிரச்சனை பற்றி தான் கதைத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம். ஆனால் என்ன, நான் முதலிலே சொன்னது போல இந்த சமூகமும் இதிலே மிக முக்கியமான ஒரு பங்கு வகிப்பதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் வருகின்ற நிகழ்ச்சிகளிலே இதற்குரிய காரணங்கள் என்ன, இதற்குரிய சிகிச்சை முறைகள் என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். அதே நேரத்திலே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், நீங்கள் வைத்தியரிடம் செல்வீர்களா இருந்தால் அவர்களுக்கு போய் உண்மையை சொல்ல வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். என்னவென்றால் அண்மையிலே கூட ஒரு நோயாளி வந்தால் அவர் பல பேருடன் தொடர்பு வைத்திருப்பவர். ஆனால் வீட்டிலே போய் மனைவியுடன் இருக்கின்ற போது அவர்களுடைய ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத தன்மை இருக்கிறது. காரணம் என்னவென்றால் இதுதான் பிரச்சனை. பல பேருடன் தொடர்பினை வைத்திருக்கிற போது அன்றைக்கு அவரோட போய் இருக்க முடியாது. எனவே இப்படிப்பட்ட பிரச்சனை செல்லுகின்ற போது கட்டாயமாக நீங்கள் வைத்தியரிடம் முழு குறிப்பை, அதாவது மிகவும் முக்கியம், வைத்தியர்கள் முழு குறிப்பையும் நீங்கள் வெட்கப்படாமல் சொல்ல வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. வெட்கப்படாமல் சொல்லணும். நான் என்னிடம் வருகிற நோயாளிகள் சொல்லுகிறது என்னவென்றால், தயவு செய்து எங்களிடம் பொய் சொல்ல வேண்டாம். வைத்தியசாலையிலும் அப்படி, இங்கேயும் அப்படித்தான், ஏனெனில் பிரைவேட்லேயும் அப்படித்தான். பொய் சொன்னால் அதன் மூலமாக 2 பேருக்குமே ஒரு விதமான நன்மையும் கிடைக்கப் போவது கிடையாது. எனவே அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலே நீங்கள் காரணங்கள், சிகிச்சைகளை பற்றி நாங்கள் பார்க்கலாம். எனவே நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பெல் சின்னத்தை மலிசாயினை அமுழ்த்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலே தகவல் வேணுமாக இருந்தால் 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கும் நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான உறவினை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.